عليكم ورحمة الله وبركاته. نحمد الله ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تبارك وتعالى في كلامه الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகுக. மேலும் அவனது சாந்தியும் சமாதானமும் எபெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த இந்த உம்மத்தின் மீதும் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் மனிதனை படைத்தான். மனிதர்களில் புனிதராக எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்தான். எம்பெருமானாரை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இவ்வாறு கூறுகிறான், உங்களுக்கு உலகத்திலே ஒரு அழகிய முன்மாதிரியை நாம் இருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். தலைமைத்துவம் என்பதற்கு ஒரு அகராதியாக திகழ்ந்தார்கள். எம்பெருமானார் என்ன ஒரு தெருவின் தலைவரா, இல்ல ஒரு ஊருடைய தலைவரா, இல்ல ஒரு நாட்டுடைய தலைவரா, இல்ல ஏன் இந்த உலகத்துக்கே தலைவரா, இல்ல ஒட்டுமொத்த அகிலத்திற்கு தலைவர் யார் என்றால் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த செய்தியிலே துவங்குகிறேன். மைக்கேல் ஹார்ட் 1965 100 தலைவர்கள் என்கிற புத்தகத்தை வெளியிட்டார். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிடம். புத்தகம் வெளிவந்த நேரத்திலே கடுமையான சர்ச்சைகள். எங்கள் தலைவரை ஏன் 10வது இடத்தில் வைத்து விட்டாய், எங்களது தலைவரை எப்படி நீ 20ஆம் இடத்தில் வைக்கலாம், எங்க ஆலயம் கடைசியில வச்சுட்டு என்றெல்லாம் கடும் சர்ச்சைக்கு எழுதிய மைக்கேல் ஹார்ட் துணிந்து பதில் சொன்னார். எல்லாருக்கும் சர்ச்சைக்கு இடையிலே தமிழ்நாட்டை சேர்ந்த மனவை முஸ்தபா போன்ற தமிழ் அறிஞர்கள் அவரை நேரில் சந்தித்து உரையாடினார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு எதனால் நீங்கள் முதலிடத்தை குடித்தீர்கள் என்று எழுதிய நூறாசிரியரிடமே பதிலை கேட்டு பெற்றார்கள். நான் இங்க சொல்ல ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ்வுக்கு முதலிடம் கொடுத்தாங்க என்பதல்ல. எழுதியவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். அவர் நினைத்தால் ஒரு கிறிஸ்துவ ஃபாதரை முதலிடத்தில் வைத்திருக்கலாம், அல்லது அவருக்கு பிடித்த ஒரு தலைவரை முதலிடத்தில் வைத்திருக்கலாம். 30 வருடத்திற்கு பிறகு அப்புத்தகம் 2வது பதிப்பு வெளியிடப்படுகிறது. அதாவது பொதுவாகவே ஒரு புக்கு திருப்பி வருதுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்ததெல்லாம் நீக்கிடுவாங்க, என்னென்ன விட்டாங்களோ அதை சேர்த்துருவாங்க. அப்படித்தான் 2ஆம் பதிப்பு என்பது அப்படித்தான். அன்றைய காலகட்டத்திலே நவீன கருவிகள்லாம் கிடையாது. அன்றைக்கு நாம் பிழை திருத்தம் என்று சொன்னால், அதாவது ஒரு பேஜில் நமக்கு பிழை இருக்கு என்று சொன்னால் எக்ஸ்ட்ரா அடிஷனலா ஒரு சீட்டை சேர்த்துருவாங்க. அதாவது 2வது பதிப்புல கடைசி பேஜ் நமக்கு உதாரணமாக ஒரு 4வது பக்கத்திலே பிழை இருக்குது என்று சொன்னால் நாம் அந்த பிழையை கடைசி பக்கம் திருப்பி சரியாக சரி செய்து படிக்க வேண்டும். இன்றைய நவீன காலங்களிலே நமக்கு கம்ப்யூட்டருடைய வசதியிலே நாம் அங்கங்க திருத்தம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம். நான் இங்கு சொல்ல வருவது என்னவென்றால், அவர் 30 வருட காலத்திற்கு பிறகு அப்புத்தகத்தை மறுபதிப்பு வெளியிடும்போது சில தலைவர்கள் மாறுகிறார்கள். முன்னால் உள்ளவர்கள் எல்லாம் பின்னால் தள்ளப்படுகிறார்கள், பின்னால் உள்ளவர்கள் எல்லாம் முன்னால் வைக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர் 30 வருட கால ஆய்விலே, அதாவது அவருடைய சீர்திருத்த ஒழுக்கத்தை பேணி அவர் முன்னால் வைத்து கொடுத்தார். யாரோ மாறினார்கள், மாறாத ஒரே இடம் ரசூலுல்லாஹ் தான். அதாவது மைக்கேல் ஹார்ட் சொல்றாரு, 2வது இடத்திற்கு கூட இறக்க முடியாத ஒரு தலைமை ரசூலுல்லாஹ்.